வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ஜென்ரல் அவேர்னஸ் பார்க்கலாம். இந்த லெக்சர் சீரீஸில் ஃபுல்லாகவே வந்து ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதுக்கப்புறம் பாலிட்டி பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரியும் ஜாகிரஃபியும் நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி எக்கனாமி போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகேல ஒவ்வொரு பார்ட்டாக என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். அப் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரையும் எல்லா கம்ப்ளீட் சிலபஸும் வந்து நம்ம இந்த லெக்சர் சீரீஸில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பாலிட்டியில் வந்து பார்லிமெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து செகண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். டோட்டலாக வந்து ஒரு 10 வீடியோலேயே நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவோம் பாலிட்டி. இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு ஒரு தடவை உங்களோட சிபிஎஸ்சி புக்கு அப்படி இல்லைனா நீங்கள் கையில் இந்தியன் பாலிட்டிக்காக என்ன புக் வச்சுருக்கீங்களோ அதை ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். எஸ்எஸ்சி ஓல்டு கொஸ்டினை பற்றி கவலைப்பட தேவையில்லை, ஃபுல்லாகவே இதில் கவர் ஆயிரும். எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் உள்ள வீடியோ ஓல்டு கொஸ்டின்ஸும் இந்த வீடியோலேயே கவர் ஆயிரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா ரிட்டையர் ஃப்ரம் த ஹவுஸ் எவ்ரி 2 years? எவ்வளோ மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். 1/3 ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஸ் ஃபார் எவ்ரி 2 yearsல வந்து அவங்க ரிட்டையர் ஆவாங்க. எவாலுவேட் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா கேன் பி இம்பீச்ட் பை த இந்தியன் பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட் மூலமாக தான் அவரை வந்து தகுதி நீக்கம் பண்ண முடியும். ஸோ அது வந்து கரெக்ட். செகண்ட் பாருங்கள், த பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா கேன் பி ரிமூவ்டு பை த இந்தியன் பார்லிமெண்ட் ஒன்லி வித் தி அப்ரூவல் ஆஃப் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டியூஷன்ஸில் கிடையாது. ஸோ வந்து ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. ஸோ ஏ இஸ் கரெக்ட், பி இஸ் ராங்குங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஹவு மெனி டைம்ஸ் வாஸ் தி டேர்ம் ஆஃப் லோக்சபா எக்ஸ்டெண்டட் அப் டு 6 years? ஒரே ஒரு தடவை தான் வந்து 6 வருஷமாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். 1971 77 வரையும் ஒரு 6 வருஷம் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கும். ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கும். எப்போ அப்படின்னா 1971 77 வரையும். Among the tax revenues of the union government, the most important source, யூனியன் எக்ஸைஸ் டியூட்டிஸ், அதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸாக இருந்துச்சு முன்னாடி. இப்போ வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ஜிஎஸ்டியாக மாறிடுச்சு. வாட் வாஸ் த மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் மேக்ஸிமம் எவ்வளோ தொகுதி இருக்கணும் அப்படின்னா 500 தொகுதி இருக்கணும். இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 234 தொகுதி இருக்குது. அதே மாதிரி 500 தொகுதிக்கு மேலே போகக்கூடாது. அதே மாதிரி 60க்கு கீழே வந்து தொகுதிகள் வைக்கக்கூடாது. ஸோ அதான் வந்து கான்ஸ்டியூஷன்ஸில் உள்ள ரூல்ஸ். நெக்ஸ்ட்டு, இஃப் த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி டஸ் நாட் கெட் அடிக்வேட் ரெப்ரசன்டேஷன் இன் தி லோக்சபா, 2 members ஆஃப் தி கம்யூனிட்டி கேன் பி நாமினேட்டட். அதாவது 2 லோக்சபாவில் 2 பேரை வந்து யார் நாமினேட் பண்ணுவோம் அப்படின்னா பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவார், ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து நாமினேட் பண்ணுவார். For the election of presidents of India, the citizens should have completed the age of 35. ஸோ வந்து இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 35 தான் கரெக்டான ஆன்சர். லோக்சபானா 25, ராஜ்யசபானா 30, பிரசிடென்ட்னா 35. A member of parliament will lose his membership of parliament if he continuously absent ஃப்ரம் செஷன். எத்தனை நாள் அப்படின்னா மொத்தமாக வந்து ஒரு 60 நாள் வந்து தொடர்ந்து அவர் லீவ் எடுத்துகிட்டு இருந்தாருன்னா அவரை வந்து பார்லிமெண்ட்லேருந்து தூக்கிடுவாங்க, மெம்பர்ஷிப்பு போயிடும். இன் இந்தியா த ரெசிடியரி பவர்ஸ் ஆர் வெஸ்டட் வித் தி யூனியன் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து இந்த ரெசிடியரி பவர்ஸ் இருக்கும். விச் இனோவேட்டிவ் டிஸ்கஷன் ப்ராசஸ் இஸ் இன்ட்ரடியூஸ்டு பை தி இந்தியன் பார்லிமெண்ட்? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 0 hour. 1962 வந்து இந்தியாவில் வந்து 0 hour அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்தியன் பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்னாலே என்ன, பிரசிடெண்ட்டு, லோக்சபா, ராஜ்யசபா எல்லாம் சேர்ந்தது தான் வந்து பார்லிமெண்ட். ஸோ பிரசிடெண்ட்டு, லோக்சபா, ராஜ்யசபா. வைஸ் பிரசிடெண்ட்லாம் இருக்க மாட்டார். வைஸ் பிரசிடெண்ட் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். பிரசிடெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து பார்லிமெண்ட். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் தி பாப்புலர்லி எலெக்டட் ஹவுஸ்? ஸோ எலெக்ட் பண்ணுற ஹவுஸ் எது? லோக்சபா தான். மக்களால் தேர்ந்தெடுக்கிறது லோக்சபா. ஸோ அதனால் மக்களவை அப்படின்னு சொல்லுவோம். Which one of the following method is used to ascertain the public opinion on important legislations? அப்படிங்கிறதுனா initiative அப்படின்னு சொல்லுவோம். Which one of the following is popularly elected house of the Indian parliament? So elected house na Lok Sabha. Option 2 the answer. So repeat it. The final authority to interpret our constitutions. இது வந்து final authorityங்கிறது நம்ம சுப்ரீம் கோர்ட்னு பார்த்தோம். custodian of the Indian constitution அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 100 கொஸ்டின்ஸ்ல நம்ம பார்த்துருப்போம். The parliament can legislate on subjects given in the union list only in consultation with the state government for the state of எந்த ஸ்டேட்டில் வந்து நம்ம அப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர். இது வந்து ஆர்டிகல் 370 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த ஆர்டிகல் 370 எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு,
ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி பார்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இதில் எக்ஸிக்யூட்டிவ் யார் அப்படின்னா எஸ்ஐ ஆஃப் போலீஸாக வந்து எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். மிச்சம் எல்லாம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிடையாது. த ஓட்டிங் ஏஜ் இன் இந்தியா வாஸ் லோவர்டு ஃப்ரம் 21 இயர்ஸ் டு 18 இயர்ஸ். அதாவது 21 வயசுலேருந்து 11 வயசாக மாற்றினாங்க. எதனால் மாற்றினாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக மாற்றினாங்க. இது என்ன கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்னா 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்டு எந்த இயர் அப்படின்னா 1989. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் வாஸ் டிவைடட் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் இன்டூ என்ன லிஸ்ட்டு 3 லிஸ்ட்டாக மாற்றிருப்பாங்க. யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு. இந்த பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா கேன் நாமினேட் ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆஃப் ஆங்கிலோ இந்தியன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே 2. இதே மாதிரி தான் கொஸ்டின்லேருந்து அவங்க கொஸ்டின் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. A joint sitting of 2 houses of the Indian Parliament is prescribed over by the யார் தலைமை தாங்கி நடத்துவா அப்படின்னா ஸ்பீக்கர் தான் வந்து தலைமை தாங்கி நடத்துவாங்க. ஜாயின்ட் சிட்டிங் அப்படின்னா இப்போ ஒரு சபையில் வந்து சட்டம் இயற்றுறாங்க, இன்னொரு சபையில் நிராகரிக்கப்படுது அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாயின்ட் சிட்டிங் கொண்டு வருவாங்க. ஸோ ஜாயின்ட் சிட்டிங் அப்படின்னா இது ஜாயின்ட் சிட்டிங்னா 2 ஹவுசஸும் சேர்ந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் வந்து ஒரு சட்டத்தை இயற்றுவாங்க. இது வரைக்கும் 3 தடவை வந்து ஜாயின்ட் சிட்டிங்கில் வந்து சட்டம் நிறைவேற்றிருக்காங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா டவுரி ஆக்ட், வரதட்சணை சட்டம், அதே மாதிரி பேங்கிங் ஆக்ட் ஒன்று, அதே மாதிரி பொட்டா சட்டம். இந்த 3 சட்டம் தான் வந்து இது வரையும் ஜாயின்ட் சிட்டிங்கில் வந்து அவங்க வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆன் தி சப்ஜெக்ட் மென்ஷன்ட் இன் த கன்கரண்ட் லிஸ்ட் லாஸ் மே பி எனாக்டட் பை தி யார் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் யார் வந்து லா எனாக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட்டும் பண்ணலாம், யூனியனும் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், 1 தான் ஆன்சர். வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டார்டு கொஸ்டின்ஸ்? மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எப்போ அப்படின்னா கொஸ்டின்ஸ் லோக்சபா பர்டிகுலர் டே ஒரு நாளில் வந்து 20 ஸ்டார்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ராஜ்யசபா பீயிங் பர்மனன்ட் ஹவுஸ் என்னது 1/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆர் ரிட்டையர் எவ்ரி 2 இயர்ஸ் அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். The joint session of the both the houses of the parliament is summoned by யார் கொடுப்பா அப்படின்னா பிரசிடென்ட் தான் வந்து அதை கூட்டுறதுக்கான சம்மன் கொடுப்பாரு. இத்தனை ஆங்கிலோ இந்தியன்ஸை வந்து பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவாருன்னு கேட்பாங்க. ஸோ 2 பேரை வந்து நாமினேட் பண்ணலாம். ஹூ இஸ் ரெஃபர்ட் டு அஸ் தி சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த ஃபோர்ஸ்? ஸோ முப்படை தளபதி அப்படின்னு சொல்லுவோம்ல, பிரசிடென்ட் தான் வந்து முப்படை தளபதி. பிரசிடென்ட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். சுப்ரீம் பவர் ஆஃப் தி கமாண்டர் ஆஃப் தி ஃபோர்ஸ் இன் இந்தியா. Which items out of the following is the concurrent list? ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனா ட்ரேட் யூனியன்ஸுங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட். அக்ரிகல்ச்சர்லாம் ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்துடும். ரெசிடியல் பவர்ஸ் ஆஃப் த இந்தியன் யூனியன்ஸ் ரெஸ்டட் வித் தி சென்டர். ஸோ சென்டரில் தான் வந்து ரெசிடியல் பவர்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா. ராஜ்யசபாவில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மொத்தமாக வந்து 238 பேர், அதில் 12 பேரை வந்து பிரசிடென்ட் நியமிப்பார். மொத்தம் 250 ஆயிரும். 1/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா ரிட்டையர் எவ்ரி 2 இயர்ஸ். 6 இயர்ஸ்னு போட்டுறாங்க, 2 இயர்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். த வைஸ் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா கேன் பி ரிமூவ்டு பை எதனால் யார் எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னா லோக்சபா வித் கன்சென்ட் டு த பிரசிடென்ட், ராஜ்யசபா வித் கன்சென்ட் வித் தி கன்கரன்ஸ் ஆஃப் தி லோக்சபா. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ராஜ்யசபா வித் கன்கரன்ஸ் ஆஃப் தி லோக்சபா அதான் வந்து கரெக்டான ஆன்சர். மிட் டேர்ம் போல் இஸ் கண்டக்டட் வென். ஸோ மிட் டேர்ம் போலுக்கும் பைபோலுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. மிட் டேர்ம் போல்னால் ஒரு ஆட்சியை ஃபுல்லாகவே கவுந்துச்சு அப்படின்னா ரீஎலெக்ஷன். அந்த மாதிரி நடக்கிறத வந்து என்ன சொல்லுவோம்னா லோக்சபா இஸ் டிசால்வ்டு பிஃபோர் கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் இஸ் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது மிட் டேர்ம் போல். பைபோல் அப்படின்னா இப்போ யாராவது ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னா பைபோல் இடைத்தேர்தல் வைப்பாங்க. த ப்ரொக்ளமேஷன்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி காஸ்ட் பை தி வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரஷன்ஸ் மஸ்ட் பி அப்ரூவ்டு பை த போத் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் வித்தின் 1 month. ஒரு மாதத்துக்குள்ளே நேஷ்னல் எமர்ஜென்சி போடணும் அப்படின்னா அதை வந்து 2 ஹவுஸ்லேயும் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்கணும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் தி கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா? ஸோ கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து என்ன எடுக்க மாட்டாங்க அப்படின்னா இந்த 5 years கான எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட் அதுலேருந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. த பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா அட்ரஸஸ் போத் த ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். எப்போ வந்து 2 ஹவுஸ்லேயும் வந்து பிரசிடென்ட் வந்து உரையாற்றுவார்? ஜனாதிபதி உரை எப்போ நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஆஃப் எவ்ரி இயர். அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம். ஸோ 2மே கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். இம்ப்ளிமெண்டிங் லாஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப். இம்ப்ளிமெண்டிங் லாங்கிறது வந்து என்ன ஃபங்க்ஷன் கேட்பாங்க. ஸோ அது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன். இம்ப்ளிமெண்டிங் லாங்கிறது எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன். எஜுகேஷன் இஸ் இன்க்ளூடட் இன் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் லிஸ்ட்? எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கும். ஸ்டேட்டும் சட்டம் இயற்றலாம், அதே மாதிரி சென்ட்ரலும் சட்டம் இயற்றலாம். ஸோ வந்து எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு பர்சன் வந்து
பார்லிமெண்ட்லேயே மெம்பராக இல்லை, லோக்சபாலையும் இல்லை ராஜ்யசபாலையும் இல்லை. ஆனால் அவர் வந்து மினிஸ்டராக போடலாமா அப்படின்னா போடலாம். பட் அவர் வந்து 6 மாதத்துக்குள்ளே பார்லிமெண்ட்டில் ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்ணிடணும். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அண்டர் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சுச்சுவேஷன் கேன் ராஜ்யசபா டிசால்வ்? ராஜ்யசபா வந்து டிசால்வ் ஆகுமா ஆகாதா? ஆகவே ஆகாது. ஸோ பர்மனன்ட் ஹவுஸ். நன் ஆஃப் திஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஹூ கேன் லெஜிஸ்லேட் ஆன் தோஸ் ரெசிடியல் மேட்டர்ஸ் விச் ஆர் நாட் மென்ஷன் இன் சென்ட்ரல் ஸ்டேட் கன்கரண்ட் லிஸ்ட்டு? சென்ட்ரலையும் இல்லை, ஸ்டேட்லேயும் இல்லை, கன்கரண்ட்லேயும் இல்லை. ஸோ அந்த மாதிரியான இடத்துல வந்து யார் அந்த மாதிரியான லிஸ்ட்டை வந்து யார் சட்டம் இயற்றுறோம் அப்படின்னா பார்லிமெண்ட் தான். ஸோ பார்லிமெண்ட் அலோன் தான். ஸோ பார்லிமெண்ட் தான் அந்த மாதிரியான சட்டம் இயற்ற முடியும். அந்த மாதிரியான ஒரு லிஸ்ட்டில் வராத ஐட்டம்ஸ், ஸோ அக்ரிகல்ச்சரு, அதுக்கப்புறம் எஜுகேஷன், இந்த மாதிரி அந்த 3 லிஸ்ட்லையுமே இல்லாததில் வந்து சட்டம் இயற்றுறது வந்து பார்லிமெண்ட் தான். The salaries of the members of the parliament is decided by, யார் வந்து டிசைட் பண்ணுவா அப்படின்னா பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. அவங்களோட சேலரிஸ் வந்து பார்லிமெண்ட்டில் தான் டிசைட் பண்ணுவாங்க. Who held the office of Vice President of India for the 2 full terms? யார் பார்த்துருக்கோம் நம்ம? ராதாகிருஷ்ணனும் அமித் அன்சாரியும் வந்து 2 வாட்டி தொடர்ந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. இதில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் யூபிஎஸ்லேயே கேட்குறாங்க, நம்ம எஸ்எஸ்சிலையும் வந்து அடிக்கடி கேட்டுட்ருப்பாங்க. என்ன அப்படின்னா பிரசிடென்ட்ஸோட ஆர்டர் எது கரெக்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஃபஸ்ட் வந்து ராதாகிருஷ்ணன் செகண்டு பிரசிடெண்ட்டாக இருந்தார். ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறம் ஜாகிர் ஹுசைன், அதுக்கப்புறம் விவி கிரி, அதுக்கப்புறம் ஃபக்ருத் அலி அகமது. ஸோ ஆப்ஷன் 4 தான் ஆன்சர் ஆகும். BADC தான் கரெக்டான ஆன்சர். If the Speaker of the Lok Sabha intends to vacate his office before the expiry of his terms, he send his resignation. லோக் சபாவில் இருக்கிற ஸ்பீக்கர் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னா அவர் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக் சபாவில் வந்து அவரோட ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுக்கணும். The Parliament enjoys the exclusive rights to legislate on the subject contained in the. பார்லிமெண்ட் வந்து எதுலேயும் பண்ணலாம் அப்படின்னா யூனியன் லிஸ்ட்லேயும் பண்ணலாம், கன்கரண்ட் லிஸ்ட்லேயும் அவங்க வந்து சட்டம் இயற்றலாம். த பில் சர்டிஃபைட் பை த மணி பில். யார் வந்து த பில் இஸ் சர்டிஃபைட் அஸ் மணி பில். மணி பில் தான் அப்படின்னு பார்த்து சொல்கிறது யார் அப்படின்னா யார் டிசைட் பண்ணுறா அப்படின்னா ஸ்பீக்கர் தான் வந்து டிசைட் பண்ணுவார். வெதர் இட் இஸ் அ மணி பில் ஆர் நாட் அப்படின்னு அவர் தான் டிசைட் பண்ணுவார். அந்த வைஸ் பிரசிடென்ட் officiates as presidents of India, he draws the salary of. ஸோ வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணுறாரு. பிரசிடென்ட் இப்போ எங்கேயாவது வெளியூர் போயிட்டார் அப்படின்னா யார் பிரசிடெண்ட்டாக இருப்பானா வைஸ் பிரசிடென்ட் வந்து நம்ம நாட்டுக்கு பிரசிடெண்ட்டாக இருப்பார். அப்போ அவரோட சேலரி வந்து பிரசிடெண்ட்டோட சேலரியை தான் கொடுப்பாங்க. ஸோ பிரசிடெண்ட்டோட சேலரியை தான் வாங்குவார். Who presides over the joint sittings of the parliaments of India? யார் வந்து முன்னிறுத்தி நடத்துவா அப்படின்னா லோக்சபாவோட ஸ்பீக்கர் தான் வந்து முன்னிறுத்தி நடத்துவார். ரைட் டு நாமினேட் மெம்பர்ஸ் இன் ராஜ்யசபா ரெஸ்ட் வித். யார் வந்து ராஜ்யசபாவில் ஆளை வந்து நாமினேட் பண்ணுவா? பிரசிடென்ட் தான் வந்து நாமினேட் பண்ணுவார். இந்த மினிமம் ஏஜ் ஆஃப் தி லோக்சபாவில் வந்து மினிமம் ஏஜ்னா 25. நம்ம வந்து லோக்சபாவில் பார்லிமெண்ட்டில் லோக்சபாவில் நான் எம்பி ஆகணும் அப்படின்னா எனக்கு வந்து 25 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ராஜ்யசபானா 30 வயசு, பிரசிடென்ட்னா 35 வயசு அவங்க வச்சுக்கோங்க. The power to create or abolish the upper house of the state legislature belongs to ஒரு கிரியேட் ஆர் அபாலிஷ் தி அப்பர் ஹவுஸ் ஆஃப் தி ஸ்டேட்டு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரே ஒரு அசம்பிளி தான் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து அப்பர் ஹவுஸ் ராஜ்யசபா மாதிரி நம்மளுக்கு ஒரு அப்பர் ஹவுஸ் இருந்துச்சு, அதை வந்து நம்ம எடுத்துட்டாங்க. அதை வந்து நம்ம திரும்ப கொண்டு வரணும், இல்லை வந்து அதை வந்து தூக்கணும் அப்படின்னா யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் வந்து அதிகாரம் இருக்குது. விச் டைப் ஆஃப் எமர்ஜென்சி ஹேஸ் நாட் பீன் டிக்ளேர்டு so far in India? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து இது வரைக்கும் இந்தியாவில் போடவே இல்லை. ஸோ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட், த ஸ்பீக்கர் ஆஃப் த லோக் சபா என்ஜாய்ஸ் அவருக்கு எப்போ வந்து ரைட்ஸ் இருக்கும் அப்படின்னா ரைட் டு ஓட் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் தி டை. ஸோ டை ஆகிறப்ப மட்டும் அவர் வந்து ஓட்டு போடுவார். டியூரிங் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆல் மணி பில்ஸ் பாஸ்டு பை த ஸ்டேட். நம்ம மாநில சட்டமன்றத்தில் இயற்றப்படுற பில்லை கூட யார்கிட்ட அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா கவர்னர்னு போட்டுறாங்க, தப்பு. ஸோ பிரசிடென்ட் தான் அப்ரூவல் ஆகணும். ஏன்னா ஃபுல் பவரும் பிரசிடென்ட் தான் இருக்கும் எமர்ஜென்சி டைமில். இந்த கமிட்டி ஆன் சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் டீல்ஸ் வித் டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் தான் கரெக்டான ஆன்சர். ராஜ்யசபா ஹேஸ் நோ ரோல் இன். ராஜ்யசபாவுக்கு எந்த ரோலில் ஸ்பீக்கரை செலக்ட் பண்ணுற ரோல் கிடையாது. எலெக்ஷன் ஆஃப் தி ஸ்பீக்கர், சபாநாயகர்னு சொல்லுவோம் ஸ்பீக்கரை. வென் தி போஸ்ட் ஆஃப் தி போத் தி பிரசிடென்ட் அண்ட் த வைஸ் பிரசிடென்ட்ஸ் ஆர் வேக்கண்ட். யார் இருப்பா? சீஃப் ஜஸ்டிஸ் தான் வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்ட் ஆவார். நம்மளுக்கு வந்து பிரசிடெண்ட்டும் இல்லை,
ராம்நாத் கோவிந்தும் ஏதோ ஒரு காரணத்தினால ஆப்சண்டாக இருக்கார். அதே மாதிரி வெங்கையா நாயுடும் ஆப்சண்டாக இருக்கார். அப்படின்னா நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணுவார். இந்த பாலிசி தட் டீல்ஸ் வித் த டேக்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பாலிசிஸ் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் என்ன சொல்லுவோம்னா ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். வருஷம் வருஷம் நம்ம ஃபிஸ்கல் பாலிசி ஒன்று வெளியிடுவாங்க. டெலிமினேஷன்ஸ் ஆஃப் லோக்சபா கான்ஸ்டியூஷன்ஸ் வாஸ் லாஸ்ட் டன் இன் த இயர். இப்போ வந்து நம்ம லோக்சபாவோட கான்ஸ்டியூன்சியஸ் பிரிப்பாங்க, பாப்புலேஷன்ஸை பொறுத்து பிரிப்பாங்க. எந்த வருஷத்தோட பாப்புலேஷன்ஸ் நம்ம கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா 2001. ஸோ இதில் ஆப்ஷன் இல்லை. ஸோ 2001 தான் கரெக்டான ஆன்சர். த ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா விஷஸ் டு டென்ட் ஹிஸ் ரெசிக்னேஷன். இல்லை லோக்சபாவில் உள்ள ஸ்பீக்கர் வந்து யார்கிட்ட கொடுப்பாரு? டெப்டி ஸ்பீக்கர்கிட்ட கொடுப்பாரா? ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். பிரசிடென்ட் வந்து யார்கிட்ட ரெசிக்னேஷன் உள்ள லெட்டர் கொடுப்பாரு அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட்டை கொடுப்பாரு. வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட்டை கொடுப்பாரு. The money bills can be introduced in the Lok Sabha with the prior permissions of the president. President அனுமதி வாங்கியிருக்கணும் மணி பில்லாக இருந்தால். The presidents of India who held the office of 2 terms. ஃபஸ்ட்டு 2 வாட்டியுமே வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தது யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் தான். Who nominates persons for various parliamentary delegations to foreign countries. யாருன்னா ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா அவர் தான் வந்து நாமினேட் பண்ணுவார், அவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் கமிட்டிஸ் டஸ் நாட் கன்சிஸ்ட் ஆஃப் எனி மெம்பர்ஸ் ஃப்ரம் தி ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபாவில் யார் இருக்க மாட்டா? எஸ்டிமேட்ஸ் கமிட்டிலேருந்து ராஜ்யசபாவில் உள்ள எந்த மெம்பர்ஸும் இருக்க மாட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டே இருக்கோம். A joint sitting of both the house of the parliament may be convened to the consider a bill which was passed by one house and kept pending by the other house. எத்தனை மாதம்? 6 மாதம். 6 மாதம் வரையும் ஆகலை அப்படின்னா அந்த ஜாயின்ட் சிட்டிங்கை வந்து பிரசிடென்ட் வந்து ஏற்பாடு பண்ணுவார். முன்னிறுத்தி நடத்துறது யார் அப்படின்னா சபாநாயகர். who will administer the oath of office to the person who is take over the president. ஸோ பிரசிடென்ட் யாருக்கு நேராக வந்து இதே எடுத்துக்கணும் பதவி பிரமாணம்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கூட இருப்பார். த பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் த ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அஸ் வெல் அஸ் தி கவர்மெண்ட். அதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், when the constitutional amendment bills goes to the president, he is bound to give his assent. அது அவரோட அப்ரூவல் கொடுப்பாரு. which one of the following vice president resigned from his office to contest for the office of the president? யாருன்னா விவி கிரி. ஸோ அவர் வந்து பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. விவி கிரி. how many persons ராஜ்யசபாலேருந்து how many persons வந்து நம்ம பிரசிடென்ட் நியமிப்பார்? எதை பொறுத்து அப்படின்னா ஆர்ட்டு, லிட்ரேச்சரு, சோசியல் சர்வீஸ் இதெல்லாம் வச்சுட்டு எத்தனை பேரை நியமிப்பார் அப்படின்னா 12 பேரை நியமிப்பார். வாட் இஸ் த டேர்ம் ஆஃப் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா? ராஜ்யசபாவோட மெம்பரோட டேர்ம்ஸ் எவ்வளோ அப்படின்னா 6 years, 6 வருஷங்கிறது கரெக்டான ஆன்சர். த வைஸ் பிரசிடென்ட் இஸ் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபா. ஸோ இது நம்ம பார்த்துருக்கோம். ராஜ்யசபாவோட சேர்மன் யார் அப்படின்னா நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் தான் இருப்பார். அக்கார்டிங் டு த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் த மினிஸ்டர்ஸ் ஷால் ஹோல்ட் ஆஃபீஸ் டியூரிங் த ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட். பிரசிடென்ட் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ பிரசிடென்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். இந்த பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் யார் யார்? பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா. ஸோ எல்லாமே சேர்ந்தது தான் வந்து பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹூ டிசைட்ஸ் வெதர் த பில் இஸ் த மணி பில் ஆர் நாட்? யார்? ஸ்பீக்கர். ஹவு மெனி எமர்ஜென்சிஸ், எத்தனை டைப் ஆஃப் எமர்ஜென்சிஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம்? 3. என்னென்னா நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, அதே மாதிரி ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. நேஷ்னல் எமர்ஜென்சிங்கிறது ஆர்டிகல், ஸ்டேட்டுங்கிறது ஆர்டிகல் 352, ஆர்டிகல் 356ங்கிறது நேஷ்னல் எமர்ஜென்சி. அதேமாதிரி ஆர்டிகல் 358ங்கிறது என்னென்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இதுவரையும் நம்ம இந்தியாவில் போடவே இல்லை. ஹூ கால்ஸ் தி ஜாயின்ட் செஷன் ஆஃப் தி 2 ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்? யார் கூப்பிடுவா? பிரசிடென்ட் தான் கூப்பிடுவார். ஜாயின்ட் சிட்டிங்ஸ் வந்து பிரசிடென்ட் தான் கூப்பிடுவார். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அகேன்ஸ்ட் தி யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கேன் பி இனிஷியேட்டட். எங்கே வந்து கொண்டு வரணும் அப்படின்னா லோக்சபாவில் மட்டும்தான் வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க. வாட் இஸ் தி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பிரிஸ்கிரைப் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் தி பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா? மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது. குவாரம் ரெக்வயர்ட் ஃபார் கன்வீனிங் தி லோக்சபா எத்தனை பேர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா 1/10 ஆஃப் தி மெம்பர்ஸ் இருக்கணும். இஃப் த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஹீ இஸ் தி ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல். இவர் தான் வந்து ஒன்று எல்லாருக்கும் ஈக்குவலாக இருப்பார். யார் அப்படின்னா பிரசிடென்ட்னு போட்டுறாதீங்க, இங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு வரும். பிரைம் மினிஸ்டர் தான் ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. த சேர்மன் ஆஃப் தி பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி ஆன் தி இந்தியன் பார்லிமெண்ட் இஸ் தி ஆப்போசிஷன் லீடர் தான் வந்து
பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட சேர்மனாக போடுவாங்க. யார் அப்படின்னா ஆப்போசிஷன் லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் பார்ட்டி. What should be the gap between the first no confidence motion and second no confidence motion? ஸோ ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் போட்டுட்டு அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு தான் செகண்ட் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியும். ஸோ 6 மாதங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். Which one of the following appointments is not within the purview of the President of India? இதில் வந்து யாரை வந்து பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்க மாட்டார்னா ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா. லோக்சபாவில் உள்ள மெம்பர்ஸ் தான் வந்து அவங்களோட ஸ்பீக்கரை தேர்ந்தெடுப்பாங்க. The expenditure made on which of the following does not require budgetary approval every year? ஸோ எதில் பட்ஜெட்டில் வந்து அப்ரூவல் வாங்க தேவைன்னா நேச்சுரல் கலாமிட்டிஸ், இயற்கை சீற்றங்கள் அப்போ தேவைப்படுற நிதியை வந்து நம்ம அங்கே எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து அவங்க காட்ட தேவையில்லை. டஸ் நாட் ரெக்வயர் பட்ஜெட்டரி அப்ரூவல் தேவையில்லை. ஹவு மெனி பர்சன்ஸ் கேன் பி நாமினேட்டட் பை த பிரசிடென்ட்ஸ் டு த ராஜ்சபா? எத்தனை பேர்? 12 பேர். ஸோ 12 பேர். Which of the parliamentary financial committees is the Rajya Sabha not represented? Estimate committeeல ராஜ்சபால இருந்து யாருமே இருக்க மாட்டாங்க. பாருங்க, ஒரே கொஸ்டினை வேற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. The members of Rajya Sabha are elected in the terms of 6 years. 6 வருஷத்துக்கு ராஜ்சபா. லோக்சபா வரனா 5 வருஷம். அதுக்கப்புறம் மறுபடியும் எலெக்ஷனில் ஜெயிச்சு அவங்க போகணும். இதில் வந்து எது நாட் கம் அண்டர் லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல் ஓவர் அட்மினிஸ்ட்ரேஷன்? எது அப்படின்னா இந்த பட்ஜெட் செஷன் தான் வந்து நாட் கம் அண்டர் லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரம் விச் ஃபண்ட் கேன் பி அன்ஆன்டிசிபேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் பி மெட் வித்தவுட் தி ப்ரியர் அப்ரூவல் ஆஃப் தி பார்லிமெண்ட் அப்ரூவல் இல்லாமையே வந்து அவசர கால நிதி அப்படின்னு சொல்லுவோம். எதை சொல்லணும்னா கான்டிஜென்சி ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அதான் வந்து அவசர கால நிதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான்டிஜென்சி ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்ன அப்படின்னா the collective responsibility of the council of ministers to the parliament அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். the parliament and the constitutions are instruments of the என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்கனாமிக் ஜஸ்டிஸ். council of ministers is collectively responsible to the யாருக்கு? the council of ministers is collectively responsible to the president. so president தான் வந்து collectively responsible to the president. 0 hour is an working of the Indian parliament means 0 hourங்கிறது எப்போ வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னா எந்த டைமில் நடக்கும் அப்படின்னா the hour between the question hour and next agenda. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். in which year was the house of the peoples named as the Lok Sabha? எப்போ வந்து அந்த பேர் கொடுத்தாங்க அப்படின்னா 1954. ஸோ 54 தான் வந்து ஹவுஸ் ஆஃப் பீப்புள்ஸுங்கிறத வந்து நம்ம வந்து லோக்சபா அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட்டு நாமினேஷன்ஸ் ஆஃப் தி ராஜ்யசபா மெம்பர்ஸ் பை த பிரசிடென்ட்ஸ் வாஸ் டேக்கன் ஃப்ரம் தி கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா அயர்லாண்ட்லேருந்து எடுத்தோம். ஸோ அயர்லாண்ட்லேருந்து தான் நம்ம வந்து அந்த இதை எடுத்தோம். which of the following items under the state list? இதில் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் உள்ளது என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது. if the prime minister of India submits his resignations to the president அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா ஹோல் எல்லாமே வந்து கேன்சல். என்டையர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் வந்து ராஜினாமா பண்ணுறதா அர்த்தம். நெக்ஸ்ட் 0 hour இஸ் அட் தி டிஸ்கிரிஷன் ஆஃப் யார்? டிஸ்கிரிஷன்ஸ் ஆஃப்னா ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கரோட டிஸ்கிரிஷன்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம். இதுக்கு வந்து தப்பாக சொல்லிட்டேன். அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிலிட்டி பிரசிடென்ட்ங்கிறது கிடையாது. அவர் வந்து எங்கே ஈக்குவலாக ரெஸ்பான்சிபிள்னா லோக்சபா தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோக்சபாக்கு தான் அவங்க வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் மொத்தமாக வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இன்னொரு கொஸ்டின்ஸ் இருக்குது. த பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா கேன் இஷ்யூ எ ப்ரொக்ளமேஷன்ஸ் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி ஒன்லி ஆன் தி ரிட்டன் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் தி யூனியன். அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலமாக தான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர் வந்து நேஷனல் எமர்ஜென்சியை வந்து பிறப்பிக்க முடியும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இன்னும் வந்து இதில் வந்து ஒரு 130 கொஸ்டின்ஸ் போல் இருக்கும். அதோட பார்லிமெண்ட் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து
ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்தலாம். மொத்தமே வந்து ஒரு 10 வீடியோஸில் நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நான் சொன்ன நீங்கள் பார்த்தாலே போதும், ஓரளவுக்கு ஒரு 2 தடவை பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதுவரையும் படிக்கவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.